இல்லை உங்களை எனக்கு முதலே தெரியும் ஐயா. சொக்கண்ண கடைக்கு அந்த பக்கத்தில் தான் இருக்கிறீர்கள். நான் உங்களை முதலே சின்ன வயசில் நாங்கள் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க இருந்தே உங்களை பார்த்து கொண்டு வரேன். பக்கத்தில் பூனைக்குட்டிகள் நாய்க்குட்டிகள் எல்லாம் வச்சு தனியாக இருக்கிறீங்களாங்க. சந்தையில் வந்து மீன்கள் வெட்டிட்டு அந்த கழிவுகளை வந்து எடுத்து கொண்டு வந்து நாய்க்கு போட போகிறேன்ட்டு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறார். அதில் காற்று வர இல்லை. அவரை அவருக்கு பின்னாலே அந்த நாய்க்குட்டி எல்லாம் போது வேறுங்க. இந்த வீதியோடமா நிற்கிற நாய்களுக்கு தான் அவர் வந்து எப்படி அந்த உணவுகளை போகிற இடம் எல்லாமே வந்து இருந்து அங்கால நிழலுக்கு இருக்குமா? இல்லை அதை நான் வைக்கிறேன், அதை வைக்கிறேன். நீங்கள் வாங்க நிழலுக்கு வாங்க, நிழலில் வாங்க. நீங்கள் வெயிலுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐயா வசிக்கிறார், தனியாக இருக்கிறார். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே வந்து இதில் ஒரு நிழலில் வந்து நாய்களோட பக்கத்தில் இருந்து நாய்களோட கதைச்சி கொண்டு நாய்களுக்கு வந்து இருந்த சாப்பாட்டை பகிர்ந்து வந்து போட்டுட்டு கதைச்சிட்டு போகிறார். என்ன எப்படின்னு பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்து வெளியிலேருந்து யோசிக்கிறோம் வந்து உங்களுக்கே என்னென்று நீங்கள் சாப்பிடுவீங்க என்னென்று இல்லாமல் இயங்குவீங்கண்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த செல்ல பிராணிகளுக்கு தான் சரியான ஒரு இது கொடுக்குறீங்க. என்னென்ன அது இந்த ஆசை வந்தது? இந்த சொக்கண்ண கடை இதுதான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஐயா இந்த வீட்டை தான் வந்து இருக்கிறவர். இந்த பெட்ரோல் இக்கட்டான சூழ்நிலையிலையும் வந்து எங்களுக்கு இந்த பைக் தான் உதவுது. இது ஒரு நண்பட்ட பைக். ராசாத்தியில் போவோம், ஆட்டோவில் போயிருக்கிறோம். இன்றைக்கு நண்பட்ட பைக்கில் உதவி செய்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட்டுகளை வேண்டி கொடுப்போம். அது எப்போயுமே வந்து வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஐயாவை தேடி பிடிக்கணும். அவர் வந்து நிற்கிறாரோ இல்லாட்டி போயிட்டாரோ தெரியலை. இப்போ உங்களுக்கு வருத்தம் வந்தால் என்னென்னு சமாளிப்பீங்க? யாராவது உதவி கிடைக்கிறமா? அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் வந்து தென்படையில். முக்கியமாக அவர் அந்த செல்ல நாயல் பூனைகள் அந்த பிராணிகள் மேலே தான் வந்து அன்பு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கதையிலேயே வந்து திருப்ப கேட்க அதை தான் சொல்லி கொண்டவர். ஐயா நான் சாப்பாடு நான் தள்ளி விடுறேன் வாங்க, நான் தள்ளி விடுறேன். நீங்கள் ஏறிடுங்க. இன்றைக்கே எப்படி நிற்கிறோம். இதை வச்சுருங்க, செலவுக்கு வச்சுருங்க. சரியா, செலவுக்கு வச்சுருங்க. ஏதாவது இதண்டா சரியா. அவைகளுக்கு சாப்பாடு வேண்டி தாங்கன்னு செல்ல பிராணிகள் நாய்களுக்கு தான் சொன்னார். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் வைமன் ரோட், வைமன் வீதி. இதில் இந்த நேரில் போனால் வந்து நல்லூருக்கு போவோம். நல்லூர் இங்கால அரசடி வீதி, இங்கால டிசிடி அங்கால போகிற இடத்துல இடையில தான் நிற்கிறோம். ஒரு அலுவலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து போய் கொண்டு வந்தேன். நான் இடையில அந்த அலுவலையும் போகாமல் இடையில இந்த இடத்துல நிற்கணும் நின்று சில விஷயங்கள் கதைக்கணுன்றக்காண்டி நான் இதில் நிப்பாட்டி இருக்கிறேன். பின்னால் பார்த்தா தெரியும் ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து நாய்க்குட்டி பூனாக்குட்டிகளுக்கு வந்து உணவளித்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து அவரே வந்து என்னென்னு சொல்கிற ஒரு அங்கவீன முட்டார், வீல் சேர்லாம் அவர் இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை அங்கவீனம் உற்றோர்னு வந்து சொல்லலாம். ஆனால் அவர் வந்து இந்த விலங்குகள் பிராணிகள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுக்கிறார். இது நான் இன்றைக்கு நேற்று கண்டதில்லை. இப்போ கூடுதலாக போகிறோம், இதுவரை நாங்கள் எடுத்து ஏதாவது வீடியோ போடுவோம் என்றக்காண்டி எடுக்கையில் இவர் நான் எனக்கு கிட்டத்தட்ட 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க இருந்து இந்த ஐயா வந்து கவனிச்சிருக்கிறேன். சொக்கண்ண கடை இருக்குது தானே, கூடுதலாக பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லூர்கிட்ட சொக்கண்ண கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு தள்ளி அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு வீட்டில் வந்து ஒரு இடிஞ்ச வீடு ஒன்று இருக்கும். அந்த இடிஞ்ச வீட்டில் வந்து ஆள் தனியாக தான் வசித்து கொண்டு வரார். தனியாக வசித்தாலுமே வந்து தனியாக வீல் சேரில் இருந்து தனக்கான வேலைகளை வந்து பார்த்து கொண்டு வந்தார். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் சில வேளை அந்த வீதியால் போய்க்க ஒருக்கா இறங்கி அவர்கிட்ட வீட்டை போய் கதைக்கணும், அவருக்கு என்ன தேவை, ஏதாவது என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு யோசிக்கிறேன் நான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் தனியாக இல்லை, அவரோட சேர்த்து எப்போவுமே வந்து இந்த மிருகங்கள் விலங்குகள் கட்டாயமே இருக்கும். இப்போ ஐயாவோட போய் காய்ப்போம். ஐயா எவ்வளோ நேரம் வந்து இந்த வீல் சேரை விட்டுட்டு இதில் வந்து இந்த பிராணிகளுக்கு வந்து உணவு கொடுத்து கொண்டு வந்தவர்கள், நாய்க்குட்டிகள் இதுகளுக்கு எல்லாமே வந்து உணவு காய்ச்சி கொண்டிருக்கிறாருங்க விலங்குகளோட. ஐயா எப்படி இருக்கிறீங்க? காய்க்கலாமா? என்னையா
ஆ கொஞ்சத்தில் இல்லை உங்களை எனக்கு முதலே தெரியும் ஐயா சொக்கண்ண கடைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறீங்க நாங்கள் உங்களை முதலே சின்ன வயசில் நாங்கள் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க இருந்தே உங்களை பார்த்து கொண்டு வரோம் பக்கத்தில் பூனைக்குட்டிகள் நாய்க்குட்டிகள் எல்லாம் வச்சு தனியாக இருக்கிறீங்களாங்க மாதிரி சாப்பாடுகள் இது எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வரையில உள்நாட்டிலான் இருக்கிறோம் இல்லை உள்நாட்டிலேருந்து வந்தாலும் எங்களால் செய்யக்கூடிய அளவு செய்வோம் என்ன காசு எல்லாம் செய்யலாம் பிரச்சனை இல்லை நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்சது செய்யலாம் தாடு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க வேண்டி தரோம் பொருள் ஏன் நீங்கள் நண்டு சரி உங்களுக்கு என்னண்டு வேல் மேல அன்பு வந்தது சின்ன இல்லை நான் வேண்டி தரேன் உங்களுக்கு அது வேண்டி தரேன் பொருட்கள் வேண்டி தரேன் இப்போ வீட்டையா போகிறீங்க அங்கே வீட்டையா போகிறீங்க இதில் நீங்கள் இதில் அந்த மீன் இதில் வெட்டுற இடத்துக்கு போகிறீங்களா ரைட் அதில் போய் எடுங்க நான் அப்படி வாரணும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொண்டு வாரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இந்தியாவில் ஒரு இந்த டிசிடி இருக்குது தானே டிசிடிக்கு பக்கத்தில் ஒரு மீன் சந்தை இருக்குது அந்த சந்தையில் வந்து மீன்கள் வெட்டிட்டு அந்த கழிவுகளை வந்து எடுத்து கொண்டு வந்து நாய்க்கு போட போகிறேன்ட்டு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறார் அதில் காற்று வர இல்லை அவரை அவருக்கு பின்னாலே அந்த நாய்க்குட்டியெல்லாம் போது வேறுங்க என்னென்னு சொல்கிறது ஒரு உண்மையான அன்பான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில் இருந்தாலும் வந்து ஒரு நன்றியுள்ள ஜீவன்களோட வந்து அவருடைய கடைசி காலத்தை வந்து போய்கொண்டிருக்கிறார் நான் நினச்சேன் ஆள் கதைக்க மாட்டார் இல்லாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டார் நினச்சேன் ஆனால் கதைச்சிருக்கிறார் அதே பெரிய சந்தோஷம் காய்ச்சதும் அவர் வந்து அவர்கிட்ட கணக்க விஷயம் கேட்க அவர் சொன்ன விஷயம் வந்து வேலுக்கு ஏதாவது பால்மா வேண்டித்தாங்க வேலுக்கு ஏதாவது பிஸ்கெட் வேண்டித்தாங்க அவைகளுக்கு சாப்பாடு வேண்டித்தாங்கன்ட்டு செல்லப்பிராணிகள் நாய்களுக்கு தான் சொன்னார் அந்த மற்றது வந்து இதெல்லாம் வந்து அவர் வளர்க்குற நாய் இல்லை இந்த வீதியோடமாக நிற்கிற நாய்களுக்கு தான் அவர் வந்து எப்படி அந்த உணவுகளை போகிற இடம் எல்லாமே வந்து இருந்தால் அந்த வீல் சேரை விட்டு இருந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே வந்து இதில் ஒரு நிழலில் வந்து நாய்களோட பக்கத்தில் இருந்து நாய்களோட கதைச்சி கொண்டு நாய்களுக்கு வந்து இருந்த சாப்பாட்டை பகிர்ந்து வந்து போட்டுட்டு கதைச்சிட்டு போகிறார் என்ன எப்படின்ட்டு பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுமென்னு சொல்லும் அதுக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் இணையணுமென்னு சொல்லும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை வளர்க்கணுமென்று இருக்கும் ஆனால் அதை விட உலகத்தில் வந்து பல்வேறுபட்ட மக்கள் வந்து பல்வேறு விதமான என்னென்னு சொல்ல ஒவ்வொரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இவரும் அந்த உதாரணம்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவு அவருக்கு தேவையான பொருட்களை வந்து கடையில் வேண்டி கொடுப்போம் நான் அவர்கிட்ட தான் கேட்டேன் சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க யாராவது ஏதோ செய்யணுமாண்ட உடனே இவர் கேட்டார் வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டில் இல்லாட்டியும் நாங்கள் எங்களுக்கு வர்றதை இன்னொரு ஆளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்வோம் செய்கிற அளவில் எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தா ஏதோ ஒரு இடத்துல வராட்டியும் பிரச்சனை இல்லை இப்போ ஐயாவுக்கு தேவையான இதில் வந்து வேண்டி கொடுக்க போகிறோம் அதில் காட்டுறேன் நான் அந்த சந்தைக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதில் ஒரு மீன் சந்தை இருக்குது அதில் வெட்டின அந்த கழிவு மீன்களை எடுக்கிறக்காண்டி தான் அவர் வந்து போய்கொண்டிருக்கிறார் இப்போ நாங்கள் போக வேண்டிய அலுவல் இருக்குல்லோ அந்த அலுவலையும் வந்து இடைநிறுத்தி இப்போ கோலடி சொல்லியாச்சு வர்றது கொஞ்சம் லேட் ஆகாமண்டு முதல்ல இந்த அலுவலை முடிச்சுட்டு போவோம் சரி நாங்கள் இப்போ வந்து ஐயாண்ட வீடு எனக்கு தெரியும் ஆனால் அவர் வீட்டை போகலை இப்போ சொன்னவர்றான் எங்களுக்கு இந்தியாவில் அந்த மீன்கள் நண்டுகள் எடுக்க போகிறோம்ண்டு இப்போ அதையும் உங்களுக்கு காட்டும் சில பேர் சொல்லுவீங்க சும்மாண்டு ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் அந்த விலங்குகளோட அவருக்கு சாப்பாடு இல்லாட்டியும் வந்து அந்த விலங்குகளுக்காண்டி சாப்பாடுகள் வந்து எடுக்கிறக்காண்டி வந்து நிற்கிறார் வேறுங்க ஆள் பார்த்து வந்துருக்கிறார் இந்தியாவில் என்னையா அன்றைக்கு ஒன்றும் வரையில என்ன நில்லுங்க நான் வேண்டி தரேன் பிஸ்கெட்டுகள் வேண்டி தரேன் வீட்டையா போக போகிறீங்க இந்த ரோட்டில் கரையிலேயே இந்த மீன் சந்தை இருக்குது நான் இதில் இது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேண்ணே நீங்கள் வீட்டை போகிறேன்னா போங்க வீடு எனக்கு தெரியும் நான் பாருன் சொக்கன கடையை பக்கத்தில் சரி பாருண்ணே சரி நாங்கள் இப்போ இதில் பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அதில் போய் ஐயாவுக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டி கொடுப்போம் ஏதோ என்னென்னு சொல்கிறது எங்களால் முடிஞ்ச வரை நாங்கள் செய்ய வேண்டிய செய்துட்டு போவோம்
தியாகி ஐயாவினுடைய சூப்பர் மார்க்கெட் இதுதான். டிசிடி அறக்கட்டளை உள்ள வந்து சூப்பர் மார்க்கெட் மட்டுமில்லை, உணவகம் அது இது எல்லாமே இருக்குது. பக்கத்தில் இதுதான் நின்றது. சரி, கூடுதலாக வந்து ஐயா அந்த பிஸ்கெட்டுகள் வேண்டி கொடுத்தா வந்து பிரியோசனமாக இருக்கும். ஏன்னா வந்து வச்சு சாப்பிட்றது தானே, இப்போ சமைச்ச சாப்பாடுகள் வேண்டி கொடுத்தா எப்படியுமே வந்து பழுதாக போயிடும். அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்கெட்டுகளை வேண்டி கொடுப்போம். ஏண்டா எப்போயுமே வந்து வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு எதுடா வேணும்? சோடா ஏதாவது, தண்ணி ஏதாவது, வேறு உள்ள கொஞ்சம் பொருட்களும் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் வந்து எக்கச்சக்க இதுகள் கிடக்கு. பிஸ்கெட்டும் எடுத்துனாங்க. அதோட இந்த பால் மாக்கள் அப்படி ஏதாவது வேண்டி கொடுத்தா நல்லா மட்டும் பார்க்குறேன். என்னோட ஐயா வந்து அதுக்கு தான் நாய்களுக்கு தான் வந்து கேட்டவர். இருந்தாலும் வேண்டி கொடுத்தா அவரும் வந்து சாப்பிட்டு கொள்ளுவார் நினைக்கிறேன். ஆனால் அவர் சமைக்கக்கூடிய நிலைமையில இருப்பாரான்னு தெரியலை. அதனால் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி வேண்டினோம்னா நல்ல எங்களுக்குமே. தேவையான பொருட்கள் வந்து வேண்டிட்டோம். கூடுதலாக வந்து இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள்லாம் வேண்டினாங்களே. நான் வந்து அவருக்கு சமைக்கக்கூடிய இடம் இருக்குமான்னு தெரியலை. அதோட எனக்கு சொல்ல தெரியலை. ஏன்னா வந்து அவருக்கு காலம் இல்லாத இப்போ செய்வாரான்னு தெரியலை. இப்போ உலர் உணவுகள் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி பிஸ்கெட் ஐட்டங்கள் மற்றது இந்த ஒரு சோடாயம் வந்து வேண்டி கொண்டு போகிறோம், கொடுப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரை கட்டாயம் திருப்பவும் போய் சந்திப்போம். இப்போ நாங்கள் போகிற வழியில் எங்களால் முடிஞ்ச இதில் செய்துட்டு போவோம். சரி, இந்த பெட்ரோல் இக்கட்டான சூழ்நிலையிலையும் வந்து எங்களுக்கு இந்த பைக் தான் உதவுது. இது ஒரு நண்பட்ட பைக். ராசாத்தியில் போவோம், ஆட்டோவில் போயிருக்கிறோம். இன்றைக்கு நண்பட்ட பைக்கில் உதவி செய்யுது. என்ன செய்கிறது, இது கொஞ்சம் பெட்ரோல் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ராசாத்திக்கு வந்து எக்கச்சக்கம் போகுது. அதனால் இன்றைக்கு பைக்கெல்லாம் வலிக்கிட்டுனாங்க. இனிமே என்ன சம்பவம் பண்ணாவன்னு இனி அந்த ஐயாவை தேடி பிடிக்கணும். அவர் வந்து நிற்கிறாரோ இல்லாட்டி போயிட்டாரோ தெரியலை. போனால் வீடு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போயிட்டார், இதெல்லாம் நின்றவர். சரி, பார்ப்போம், அவர்கிட்ட வீட்டை வந்து போவோம். சரி, இப்போ அந்த ஐயாண்ட வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். பக்கத்துலான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அந்த சொக்கண்ணை கடை சொல்லுவோம் தானே, அந்த சொக்கண்ணையிட கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் அந்த வைமன் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. இப்படி பொருளையும் வச்சுட்டு போகிறோம். ஐயோ, தண்டபாலில் கோன் அடிக்குது. இது அப்படி தண்டபாலில் கோன் அடிக்குது. அப்படி இப்போ இது அப்படி நாண்டஜன் பக்கத்தில் அடிக்குது. ஆக வேண்டஜன் இந்த இதுக்கு பக்கத்தில் இதால் திரும்ப சொக்கண்ணேண்ட கடை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போய் சொக்கண்ணேண்ட கடையில் ஒரு பால் ஒன்று குடிச்சிட்டு போவோம். இப்போ ஐயா இல்லாட்டி ஐயா பிடிக்கிறதானே பெரும் சிக்கலாக போயிட்டு. அதான் இந்த சொக்கண்ண கடை இதுதான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து ஐயா இந்த வீட்டை தான் வந்து இருக்கிறவர். சரியாக வீட்டையை வந்து வந்துட்டோம். ஐயா எப்படி வீட்டை வந்துட்டோம்? நீங்கள் நினச்சிங்க புதுசாக யாராவது வர்றாங்களேண்டா? உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டுருக்கிறார். இருக்கா வரணும் வந்து இந்த கதைக்கோணம் பண்ணி யோசிச்சனா நீங்கள் வருவீங்க கதைப்பீங்களான்னு தெரியலை. வீட்டை என்னையா கடிச்சு தின்றுது. சரி, உங்களுக்கு என்ன பேர் சொல்லுங்க? நீங்க உங்களை பற்றி இருக்கா சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? என்ன சிவபாலன்? ஏன் தனியா இருக்கிறீங்க? ஆஸ்பத்திரி போட்டு வந்தது. அது இந்தியாவில் சின்ன பொண்ணு வந்து அது உடனே மாறிப்போம். பக்கம் கட்டுப்படுறதுனா சும்மா மாறி போச்சு. சும்மா கட்டி வச்சு கட்டி தான் கிடக்கு. ஓகே, மருந்தெல்லாம் போட்டு மாறி போடுறோம். உங்களோட சொந்தக்காரர் யாரும் இருக்கணுமா? சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் இருந்தா அப்போ பேருந்து சாதச்சேரி போயிட்டு அதெல்லாம் மாநேஸ்வரம் கட்டி வச்சுங்க. இப்போ தனியாக தான் இருக்கிறீங்க. சாப்பாடு எல்லாம் போயிட்டு வரீங்க? தெரிஞ்சாக்கள் வருவீங்க, உங்களை தேடி வருவீங்க.
நான் பரமத்தியே போடுவேன். அதனால் இந்த பக்கத்தில் ஒரு நாள் போக வேண்டியது. வேறு பக்கத்தில் கோயில் பக்கம் போடுவது யாரும் எப்போ. சரி, இப்போ நாங்கள் வந்து வெளியிலேருந்து யோசிக்கிறோம் வந்து உங்களுக்கே என்னென்று நீங்கள் சாப்பிடுவீங்க, என்னென்று எல்லாமே இயங்குவீங்கண்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த செல்ல பிராணிகளுக்கு தான் சரியான ஒரு இது கொடுக்குறீங்க. என்னென்ன அது இந்த ஆசை வந்தது? அது சரியாவே எல்லாம் ஆகிருக்கு ஓட்டு வழி. கணக்கு பூனை எல்லாம் வச்சிருப்பீங்களா? முந்தி இந்த அது இது வந்தோடனே எல்லாம் மேலே ஓட்டுகள் எல்லாம் பயத்தில் முதல் இந்த இதில் தான் வந்து இதில் முதல் வந்து இந்த வீடுகள்லாம் இல்லை. என்ன இந்த வீடு இல்லை, முதல்ல இந்த இதில் தான் ஐயா இருப்பார். இருந்து அப்படியோ பூனைக்குட்டியெல்லாம் பக்கத்தில் வச்சிருப்பார். அப்போ உங்களுக்கு ஆசையா இதுல ஒரு ஹோம்ல சேர்க்கணும்? மழை வந்து ஆசையும் போச்சு எல்லாம். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க? இல்லை, பெருசாக பார்க்குறேன். அங்கே சென்டர் செஞ்சாஸ் மேட்ச் விளையாடுது. அந்த சென்டர் செஞ்சாஸ் வியாழன் வெள்ளி சனி பிக் மேட்ச் 2 நாள் விளையாடுது. மழை வந்து குழப்பு. இங்கே இருக்க 2 நாள் வெள்ளி சனி விளையாடுங்க. மழை வந்து குழப்பி மத்தியானத்தோடு போயிட்டாங்க. நீங்கள் போய் பார்த்துருக்குறீங்க? முந்தி நான் போய் பார்த்தேன். குடிக்க வந்து மத்தியானம் சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டு வீட்டை போட்டாங்க. பள்ளிக்கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்தால் மழை நேற்றுக்கு உடம்பெல்லாம் பேக்க தோங்கிது. இப்போ உங்களுக்கு வருத்தம் வந்தால் என்னென்னு சமாளிப்பீங்க? யாராவது உதவி கிடைக்கணுமா? இல்லை, நான் சொல்லேன் 3 மேட்சே மழை வந்து கூட போகுது வேண்டும். என்னைக்கு இல்லை இல்லை, நான் வந்து உங்களோட ஃபியூச்சரை பற்றி கேட்குறேன், நீங்கள் பட்சை பற்றி கேட்குறீங்க. சரி, இதில் உங்களுக்கு உதவிக்கு யாராவது இருக்கணும்? இல்லை, நான் தான் இருக்கேன். நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க. கல்யாணம் கட்டினீங்களா? இல்லை, இந்த தம்பியாக இருக்கிற வெளிநாட்டில் அவர் காசு அவர் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பினார். அது சேர்ந்து அவருக்கு என்ன டாக்டர் வந்து அவர் இன்னும் சேர்த்து போனது தெரியாது. அதனால எல்லாம் தொடர்ந்து அனுப்பிடலாம். இப்போ காசு வார இல்லை. இப்போ வெளிநாட்டில் மிச்ச காசு தான் வாங்கிட்டு வரோம். சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தம்பி உங்களை பார்ப்பார், இதில் பார்த்து கொண்டிருப்பார். அனுப்பினேன் இந்த வீடு இது கட்டினோம், ஷீட் ரோடு கட்டினோம். நான் பிடிக்கிறேன் போயிட்டு வாங்க. இல்லை இல்லை, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. டிக்கெட்டு உள்ள போங்க. அப்போ வீட்டுக்குள்ளே போங்க. இல்லை இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க பாரு. இப்போ இதுதான் வந்து ஐயாண்ட வீடு. ஐயா சொன்னார், வெயிலுக்குள்ள நிற்காதீங்க, உள்ளே வாங்க, நாயில் கடிக்கும் அந்த மாதிரி. என்ன பேர் ஆக்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? பேர் இல்லை. ஏதாவது நான் உதவி தான் செய்வா? இருக்கு எல்லாம் வேண்டி வந்துருக்கேன். உங்களுக்கு தேவையானது எல்லாம். என்னையா நீங்கள் உள்ளுக்க வாங்க, நீங்கள் வெயிலுக்குள்ள நிற்கிறீங்க, உள்ள இதில் நிழலில் வந்துடுங்க. சரி, அதை வைக்கிறேன். நீங்கள் வெயிலுக்குள்ள இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் எழுப்பி அங்கால நிழலுக்கு இருங்கம்மா. இல்லை, அதை நான் வைக்கிறேன். நீங்கள் வாங்க, நிழலுக்கு வாங்க, நிழலில் வாங்க. நீங்கள் வெயிலுக்குள்ள இருந்து இது உள்ளே போவீங்களா? இதை உருட்டி கொண்டு வர உள்ள? இல்லை, நான் இதுக்குள்ள நிழலில் விட்டு விட்றேன். இதில் லைட்டாக திருப்பிட்டு விட்றேன். காற்று இல்லைன்னு ஓடி திட்டீங்க. ஆயா, இதில் விட்றேன் என்ன? இதை உள்ளே வைக்கவா? இதில் அந்த பிஸ்கெட்டுகள் இதுகள் கிடக்கு, இதில் வைக்கவா? இல்லை, நீங்கள் இது வேலைக்கு போடுறதுக்கு கொண்டு வச்சுட்டு மிச்சத்தை நான் உள்ளே வச்சு விட்றேன். பிஸ்கெட் பால் மாக்கள் கிடக்கு, இதை நீங்கள் வேலைக்கு போடுங்க. மிச்சத்தை நான் உள்ளே வச்சு விடவா? பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐயா இருக்கிற வீடு. இதே மாதிரி காட்டுறேன் என்னையா. ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐயா வசிக்கிறார், தனியாக இருக்கிறார். அவர் பாதுகாப்பு தான் இருக்கிறார். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. கடிச்சு விடுவினவா? விட மாட்டேவா?
ஐயா அதான் நாங்கள் உள்ளே போகவே விடுறவில்லையே ஐயா ஆக்கள் உள்ளே போகவே விடுறவில்லையே. சரி நான் வாசலில் வைக்கணும் போடுறேன். இதை வச்சுட்டு போவேன், இதை மட்டும் வச்சுட்டு போகிறேன். அஜா பிள்ளை இல்லை இதில் வைக்கிறேன் என்னையா. நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்களேண்டா. நீங்கள் நிழலாக பார்த்துருங்க ஐயா, ஏன் வெயிலாக இருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு? சமைக்கிறேன் சில நேரங்களில், மற்ற நேரங்களில் கடையில் பால் வாங்கி கொண்டு வரணும். இங்கே சாப்பாடு வேண்டி தருவா? சொக்கண்ண கடையில் சொக்கண்ண கடையில் சாப்பாடு எதுவும் வேண்டி இல்லை நான் கட்டித்தான் நான். சார் நீங்கள் அவரை பார்த்தா அவருக்கு நாங்கள் சாப்பாடு கேட்டால் அவர் வந்து நாயல்ட்டு தான் அதில் தான் இதாக இருக்கிறார். சரி சரி உங்களோட காய்ச்ச சந்தோஷம். நான் இதில் போய் உங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு வாரேன். வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? இல்லை இல்லை இனி எங்க காசுல என்ன வேண்ட போறீங்க? பேந்ததும் வேண்ட போறீங்களா? இதுக்கு பக்கத்துலேயே சொக்கர் உணவகம், சொக்கண்ண கடைன்னு சொல்லிடணும். எங்களோட அம்மம்மாக்கள் அந்த காலத்துல இருந்து இந்த ஏதாவது படைக்கோணம் கொள்ளணுமெண்டா சொக்கண்ணையிட்ட பைக்கள் அவர் எல்லாமே வந்து எடுத்து தருவாருன்னு தான் சொல்லிக்கணும். அவற்ற கடையில் ஒரு சாப்பாடை கட்டி அவருக்கு கொடுத்துட்டு போவோம். சொக்கண்ணா சாப்பாடு இருக்கா? ஒரு சாப்பாடு ஒன்று தாரீங்களா? 580. சரி, எத்தனை பேருக்கு இந்த சுகண்ண கடை ஞாபகம் இருக்குன்ட்டு கொமெண்ட் பண்ணுங்க. பல பேருக்கு ஆகலும் வயசான ஆக்களுக்கு தான் இனிமே அந்த நினைவுகள் இருக்கும். சொக்கண்ண கடையில் ஒரு பாலும் வடையும் குடித்தா என்ன மாதிரி இருக்கணும். சொக்கண்ணையை காணையில் சொக்கண்ணின்ட்டு தம்பி தான் நிற்கிறார், இல்லாட்டி சொக்கண்ணுன்றா வந்து சும்மா அந்த மாதிரி கலகலக்காக காய்ச்சிருப்பார். ஐயா வந்து நாங்கள் போக அவருமே வந்து உள்ளே எடுத்து கொண்டு போகிறார். ஐயா நான் சாப்பாடு நான் தள்ளி விடுறேன் வாங்க, நான் தள்ளி விடுறேன், நீங்கள் ஏறிடுங்க. வா வா வாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த நாயில் பார்க்க பயமாக தான் இருக்கு. ஐயாவை நல்லா பாதுகாக்கிறீங்க. சரி வாங்க, இதை உள்ளே விட்டு நான் உள்ளே விட்டு விட்றேன். ஏன் கடிப்பினவா? வாங்க. சரி வாங்க. சரி ஐயா வந்து உருட்டி கொண்டு வந்தவர் இதில் சாப்பாடையும் இதில் வைக்கிறேன் ஐயா. காங்கள் கொத்திடும். சரி நான் அவருக்கு ஒன்றும் செய்யலடா. எல்லாரும் நல்ல எல்லாரும் நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். இன்றைக்கே என்ன இப்படி நிற்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன் ஐயா. நாங்கள் இந்த வீடியோ இதில் யூடியூப்பில் போடுவோம். சரியா? உங்களோட அண்ணாவும் பார்ப்பார். நீங்கள் யாரை வெளிநாட்டில் இருக்குன்னு சொன்னீங்க, அவருக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அந்த வெளிநாட்டில் இருந்து பார்க்குறவர் காசு அனுப்பினவர் இது ஆட்டா வீடு? உங்களோட வீடு? ஷீட் போட்டு கொடுத்தாரு. ஒரு வீட்டை காசு சொன்னார். ஃபோன் வச்சுக்கிறீங்களா? இல்லை அப்போ வேலைக்கு போகிற வழியில் இல்லை அது ஓகே, அதை விடுவோம். இப்போ உங்களை வந்து உங்களை இங்கே வீட்டை வந்தால் பிடிக்கலாம் என்ன? உங்களுக்கு ஏதாவது தேவையில்லை அப்படி என்றால் வந்து என்ன தொடர்பு கொள்வீங்க?
அது சேர்ந்து பார்ப்போம். அந்த யூனிவர்சிட்டியே பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அது கிட்ட தான் நடக்கிற வீடு. அது வந்து பேக் பண்ணிட்டு செத்து போனார். அதனால காசு நின்று போச்சு. நின்று போனப்போ அனுப்பல. சரி 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 சரி. அப்போ இதில் செலவுக்கு கொஞ்சம் காசு தாரேன், அதை வச்சிருங்கோ. அப்படி இல்லாட்டி ஏதாவதுண்டா நம்பர் இதில் கார்டில் நம்பர் ஒன்று தாரேன், நம்பர் ஒன்று இருக்கும். அதுக்கு யார்ட்டையும் அது ஃபோன் பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து அதில் எடுக்கலாம். இதை வச்சுருங்க, செலவுக்கு வச்சுருங்க. சரியா, செலவுக்கு வச்சுருங்க. ஏதாவது இதண்டா சரியா அடிங்க, அப்படி இல்லாட்டி வாரம். சரியா சரி சரி. இப்போ அவரோட கதைச்சிட்டு போகிறோம். ஒரு கனத்த மனதோடு தான் போகிறோம். ஆனால் முதல் இருந்ததை விட ஒரு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது எங்களால் முடிஞ்ச அளவு. நான் அவரை கதைச்சிட்டு போகிறோம்ட்டா, ஆனால் அவர் அங்கால கணக்க விஷயங்கள் வந்து கேட்கலாம் போயிட்டு. ஆனால் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரருக்கு தானே அவையில் வந்து சொன்னவ, இவர் வந்து தனியை தான் இருக்கிறார், வேறு ஒருத்தரும் இல்லை, கனகாலமாக அப்படியே தான் இருக்கிறாண்டா. அப்போ அவையில்டையும் ஏதாவது கேட்டு அறிஞ்சு யாராவது தொடர்பில் இருந்தால் அவையில் தொடர்பு படுத்தி பார்ப்போம்னு பார்த்தோம். ஆனால் அதுவுமே வந்து சரி வரையில். அப்போ காய்ச்சிட்டு போகிறோம். என்ன சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை வர, நீ என்ன நினைக்கிற? ஆனால் இவர் இப்போ இப்படி இல்லை. இப்போ நாங்கள் போய்க்க இப்போ எடுக்கிறவன்ட்டு நீ பார்ப்ப. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இப்படி தான் இருக்கிறேன். இப்போ பார்த்து நான் கூடுதலாக எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா வந்து கூடுதலாக அந்த இதாக இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நான் எடுக்கிறதே இல்லை. ஆனால் இவருக்கு வந்து கட்டாயம் வந்து தேவைப்படும். அவள்கிட்ட ஃபோனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்களாக நேரடியாக சொக்கர் கடை இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா வந்து நேரடியாக ஆளை சந்திச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு ஒருத்தர்கிட்டையும் போகாமல் நீங்கள் நேரடியாக அவரை போய் சந்திச்சு உங்களால் முடிஞ்ச செய்யுங்க. இருக்கிற இடமும் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் வேறு என்ன சொல்கிறது கொண்டுமே இல்லைண்டா. ஒருத்தருக்கு ஒரு படைப்பு சொல்லலாம். சரி, அப்படியே நாங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எங்களுடைய அலுவலுக்கு போகணும். அப்படியே போமா. ஆள் முதலெல்லாம் வந்து நல்ல பூனைகள் எல்லாம் வச்சுருப்பேன் நான், சுற்றி பூனை எல்லாம் இருக்கும். இப்போ நாய்க்குட்டி நாயெல்லாம் நல்ல கொளுத்து போய் தான் நிற்கிது. அதான் இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்கன்ற. நாயில் சாப்பிடணும் தம்பி, அதுகளுக்கு ஏதாவது கொடுப்போம்ன்ற. அவர்கிட்ட இப்போ கதையை கேட்டால் சமைப்பேன், நான் சமைச்சு சாப்பிடுவேன்ன்றார். ஆனால் அப்படி அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி ஒரு அறிகுறியும் வந்து தென்படையில். முக்கியமாக அவர் அந்த செல்ல நாயல் பூனைகள் அந்த பிராணிகள் மேலே தான் வந்து அன்பு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கதையிலேயே வந்து திருப்ப கேட்க அதை தான் சொல்லி கொண்டவர். சரி, இதோட போயேக்க என்னால் முடிஞ்ச ஒரு இதை வந்து அப்படி உங்களோடையும் பகிர்ந்து கொண்டுட்டு போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்ன அதோட இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே வந்து எனக்கு கால் பண்ணாதீங்க. அவருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்களா, அவருக்கு செய்யணுமெண்டு. அவருக்கு கட்டாயம் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் நான் வந்து இடைத்தரகராக நிற்கிறதுக்கு விரும்பலை. நேரடியாக நீங்கள் உங்களோட உறவுகள் சொந்தங்கள் இருந்தால் வந்து நேரடியாக நீங்களே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சொக்கண்ண கடை இருக்குது தானே, நல்லூரில் சொக்கண்ண கடைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு. நேரடியாக போனீங்களா, விடிய பின்னேரங்களில் போனீங்கள்டா அவரை வந்து பிடிச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.